மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக நடைபெறுகின்ற இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு விளையாட்டுத்துறை வரலாற்றில் இன்று ஒரு முக்கியமான மறக்க முடியாத நாள். இன்று விளையாட்டுத்துறையில் தேசிய சர்வதேச அளவில் சாதனை படைத்த வீரர்கள், பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், உடற்கல்வி ஆசிரியர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் விளையாட்டு நடுவர்கள் என 39 பேருக்கு முதலமைச்சர் விருதுகள், பரிசு தொகையை வழங்க இருக்கின்றோம். இது தவிர 21 முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் உயிரிழந்த 5 விளையாட்டு வீரர்களுடைய குடும்பத்தாருக்கு ரூபாய் 9 லட்சம் அளவில் ஓய்வூதிய ஆணை மற்றும் காசோலைகளை வழங்க இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 38 மாவட்டங்களையும் 3,70,00,000 செலவில் ஸ்டார் அகாடமி, அதாவது ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் அண்ட் ரெகக்னிஷன் அகாடமியை இன்று தொடங்கி இருக்கின்றோம். அதோடு 18 சட்டமன்ற தொகுதிகளில் 3 கோடி ரூபாய் செலவில் முதலமைச்சருடைய சிறு விளையாட்டு அரங்கம், மினி ஸ்டேடியம் அமைப்பதற்கான அடிக்கலை நாட்டியிருக்கின்றோம். 7 கோடி ரூபாய்க்கு தஞ்சாவூர் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள புதிய சிந்தட்டிக் அத்லட்டிக் ட்ராக் அதையும் திறந்து வைத்திருக்கின்றோம். மதுரை மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் 8,25,00,000 செலவில் சிந்தட்டிக் அத்லட்டிக் ட்ராக் இன்றைக்கு விளையாட்டு வீரர்களோட பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் திருநெல்வேலியில் மாவட்ட விளையாட்டு வளாகத்தில் 1,50,00,000 செலவில் சிந்தட்டிக் ஹாக்கி டஃப் மறுசீரமைப்பு செய்து பயன்பாட்டிற்காக விளையாட்டு வீரர்களுக்கு இன்றைக்கு கொடுத்துருக்கிறோம். கன்னியாகுமரியில் சுமார் 12 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரிய தற்காப்பு விளையாட்டு பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தையும் அமைப்பதற்காக இன்று அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு விளையாட்டுத் துறையில் தமிழ்நாடு இதுவரை இல்லாத அளவுக்கு மிக மிக அதிகமான வேகமாக ஒரு வளர்ச்சி அடைந்து வருகின்றது. அதற்கு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரத்தை இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். சென்ற ஆட்சியில், முந்தைய ஆட்சியர்களுடைய காலத்தில் 2011 முதல் 2021 வரை 10 வருஷத்தில் வெறும் 348 கோடி ரூபாய் அளவுக்கு தான் விளையாட்டுத்துறை சார்ந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் கிரியேட் பண்ணப்பட்டது 10 வருஷத்தில். ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய ஆட்சியில் இந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 545 கோடி ரூபாய் அளவிற்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் மட்டும் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. 10 வருஷத்தில் அவங்க கிரியேட் பண்ணது 348 crores. 4 வருஷத்தில் திராவிட மாடல் அரசு ஆட்சியில் கிரியேட் பண்ணது 545 crores. இது கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகம். விளையாட்டிற்கான ஆற்றல் தமிழ்நாட்டுடைய எந்த மூலையில் இருந்தாலும் அதனை கண்டறிந்து ஊக்குவிக்கின்ற பணியை நம்முடைய அரசு மேற்கொண்டு வருகின்றது. முன்பெல்லாம் மாவட்ட தலைநகரில் தான் ஸ்டேடியம் இருக்கும், ஸ்டேடியம் வசதி இருக்கும். மாணவர்கள், விளையாட்டு வீரர்கள் பயிற்சி பெறணும்னா மாவட்ட தலைநகருக்கு செல்ல வேண்டும். இந்த சிரமத்தை புரிஞ்சுக்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அனைத்து சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு மினி ஸ்டேடியம் இருக்கும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டாங்க. ஒவ்வொரு மினி ஸ்டேடியமும் தலா 3 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்தந்த பகுதியில் பிரபலமாக இருக்கக்கூடிய, ஃபேமஸாக இருக்கக்கூடிய விளையாட்டு என்ன என்று அறிந்து குறைந்தது 5 விளையாட்டுகளுக்கான வசதிகளோடு இந்த மினி ஸ்டேடியங்கள் அமைக்கப்படுகின்றன. முதற்கட்டமாக 10 ஸ்டேடியத்தை முதலமைச்சர் அறிவித்தார். அதில் 4 தொகுதிகளில் மினி ஸ்டேடியங்கள் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்டு இப்போ விளையாட்டு வீரர்கள் அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே போல் சென்ற ஆண்டு 22 மினி ஸ்டேடியங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்தார். அவற்றில் இன்னைக்கு 18 மினி ஸ்டேடியத்திற்கான பணிகளை நாம் துவங்கி இருக்கின்றோம். நான் சமீபத்தில் சட்டமன்றத்தில் அறிவித்தேன், இந்த வருஷம் 40 மினி ஸ்டேடியத்தை நம்ம கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதற்கான பணிகளை விரைவில் ஆரம்பித்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்துக்குள்ளே அதை பயன்பாட்டிற்கு கொண்டு வர அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். இதன் மூலம் தமிழ்நாட்டில் வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய வீரர்களுடைய திறமை எல்லாம் நிச்சயம் வெளிச்சத்திற்கு வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே களத்தில் உள்ள வீரர்களுடைய திறமையை வளர்த்தெடுப்பதும் மிக மிக முக்கியமான ஒரு பணி. அதற்காக தான் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அவார்டு என்ற முதலமைச்சருடைய மாநில விளையாட்டு விருதுகள் இன்றைக்கு வழங்கப்பட இருக்கின்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய விளையாட்டுத்துறையை பற்றி பேசும்போது முதலமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். இருக்கிற துறைகளிலேயே விளையாட்டுத்துறை தான் இன்னைக்கு ஒரு ஸ்டார் துறையாக விளங்கி வருகிறதுன்னு பெருமையாக சொன்னார். அவர் சொன்னது போலவே இன்றைக்கு விளையாட்டுத்துறை சார்பாகவே ஸ்டார் எனும் திட்டத்தை இன்று தொடங்கி இருக்கின்றோம். இன்னும் நுணுக்கமாக சென்று திறமையாளர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையான பயிற்சியினை அனுப்புவதுதான் இந்த திட்டத்துடைய ஒரே நோக்கம். அவர்களை சர்வதேச மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பங்கேற்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஸ்போர்ட்ஸ் டேலண்ட் அண்ட் ரெகக்னிஷன் அகாடமி என்ற ஸ்டார் அகாடமி இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம். இந்த அகாடமியின் மூலம் ஒவ்வொரு ஆண்டும்
1000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வீராங்கனைகள் பயன்பெறுவார்கள். இந்த பயிற்சி மையங்களுக்கு புதிதாக 38 புதிய கோச்சஸும் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு விளையாட்டினை தேர்ந்தெடுத்து அதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த அகாடமி அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடுடைய வரலாற்றில் எந்த காலத்திலும் விளையாட்டுத்துறை இவ்வளவு பெரிய வளர்ச்சியை கண்டதில்லை. இதோட இன்னொரு முக்கியமான முயற்சியும் நம்முடைய விளையாட்டுத்துறை எடுத்துள்ளது. பாரம்பரிய தற்காப்பு விளையாட்டுகளுக்கான பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் ஒன்று கன்னியாகுமரியில் அமைக்கப்படுகின்றது. இதற்காக கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டுள்ளது. பாரம்பரிய தற்காப்பு கலைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் நோக்கத்திற்காக இந்த மையம் உருவாக்கப்படுகின்றது. அதே போல் தஞ்சாவூரில் ஒரு சிந்தட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் மட்டும் கிடையாது, உயர்கோபுர மின்விளக்குகள், இயற்கை புல்வெளி, கால்பந்து மைதானம் என மிகச்சிறப்பாக அமைந்துள்ள இந்த சிந்தட்டிக் ட்ராக் மக்களுடைய பயன்பாட்டிற்கு இன்றைக்கு கொண்டு வரப்படுகின்றது. அதேபோல் மதுரையிலையும் இதே மாதிரி ஒரு சிந்தட்டிக் அத்லெட்டிக் ட்ராக் 8,25,00,000 செலவில். அதேபோல் திருநெல்வேலியில் ஆர்டிஃபிஷியல் ஹாக்கி டர்ஃப் அதுவும் மறுசீரமைக்கப்பட்டு இன்று திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே சென்னை மட்டுமல்ல விளையாட்டுக்கான கட்டமைப்பை தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய அரசு பரவலாக்கி வருகின்றது. குறிப்பிட்ட பகுதியிலிருந்து மட்டுமின்றி தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களையும் எல்லா பகுதியிலிருந்தும் விளையாட்டு வீரர்கள் இனி வருவார்கள் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது. விளையாட்டுத்துறை கட்டமைப்பு மட்டும் நம்முடைய அரசு உருவாக்கவில்லை. விளையாட்டுக்கு செல்வதற்கு முன்பே தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் மூலமாக நாம் நிதியுதவி தருகின்றோம். அப்படி ஜெயிச்சுட்டு வரும்போதும் அவங்களுக்கு உடனடியாக ஹை கேஷ் இன்சென்டிவ் தருகின்றோம். விளையாட்டுத்துறையை தேர்ந்தெடுத்தாலும் வேலைவாய்ப்பை பெறலாம் என்பதை எடுத்துச் சொல்ல அந்த 3% கோட்டா, அதன் மூலம் சென்ற ஆண்டு மட்டும் 100 வீரர்களுக்கு அரசு கவர்மெண்ட் ஜாப்ஸ் வழங்கியிருக்கின்றோம். அதே போல் இந்த ஆண்டும் 25 மாற்றுத்திறனாளி வீரர்கள் உட்பட 100 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்குவோம் என்ற அந்த உறுதியினை கொடுத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இங்கே முன்னாள் விளையாட்டு வீரர்கள் மற்றும் இயற்கை எய்திய வீரர்களுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு ஓய்வூதிய ஆணைகளை வழங்க இருக்கின்றோம். ஓய்வூதிய விண்ணப்பங்கள் மீது 3 மாதங்களுக்குள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதன்படிதான் இன்றைக்கு அந்த ஓய்வூதிய ஆணைகளை வழங்க இருக்கின்றோம். ஆகவே நம்முடைய அரசு எல்லா வகையிலும் விளையாட்டு வீரர்கள் உங்களுக்கு எப்பொழுதுமே துணை நிற்கும். இனி உங்களுடைய கடமை என்னன்னா, இந்த வாய்ப்புகள், இந்த திட்டங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் மேன்மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும். உலக அளவில் புகழ்பெற்ற பாஸ்கெட் பால் வீரர் மைக்கேல் ஜார்டன், அவரை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருடைய வெற்றிகளை மட்டுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அவருடைய வெற்றியை பற்றி அவர் குறிப்பிட்டது என்னன்னா, நான் 9,000க்கும் மேற்பட்ட ஷாட்ஸை மிஸ் செஞ்சிருக்கிறேன், 300க்கும் மேற்பட்ட போட்டிகளில் தோற்று போயிருக்கேன், 26 முறை போட்டியுடைய வெற்றியை தீர்மானிக்கின்ற இந்த டிசைடிங் ஷாட்ஸை நான் தவற விட்டிருக்கிறேன், நான் பல முறை வெற்றி வாய்ப்பை இழந்து இருக்கிறேன், அதனால்தான் இப்பொழுது உங்கள் முன் வெற்றியாளனாக இருக்கின்றேன் என்று சொன்னார் திரு மைக்கேல் ஜார்டன் அவர்கள். எனவே நீங்கள் வாங்குகின்ற மெடல்களை மட்டும் கணக்கிட்டு உங்களுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானிக்கக்கூடாது. உங்களுடைய முயற்சிகளையும் சேர்த்துதான் உங்களுடைய வெற்றியை நீங்கள் கணக்கிட வேண்டும். உங்களுடைய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் நம்முடைய அரசு என்றென்றும் துணை நிற்கும். இதனை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு சாதனை மேல் சாதனைகள் நீங்கள் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.